Hey buddies, welcome to Drama Crush Voice. Today வீடியோவில் பர்த் சாண்டா நடித்த லவ் யூ டீச்சரோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நம்ம போப், மேக் அண்ட் சோலார் இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கப்பிள்ஸாக தான் காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒன்றா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சோலார் வந்து ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணலான்னு போகிறப்போ வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவனோட மெமரி லாஸ் ஆகிடுறான். அவன் கண்ணை முழிக்கிறப்போ 7 வயசு பையனுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அந்த மெமரியில் தான் அவன் எழுஞ்சிக்கிறான். இப்போ போப் மேக் வந்து சோலார்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்னா பண்ணுறான். நம்ம சோலார் வந்து என்னென்னா செட்டப் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் எப்படி பேசியிருக்கேன், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சீரியஸ்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலே ஹீரோ வந்து ஸ்டேஜில் பேசலான்னு வராரு. அவரோட நேரமும் என்னன்னு தெரில. அவன் பேசலான்னு போகிறோட மைக்லேருந்து ஒயின்னு சவுண்டாக அவன் காதனாக முடிக்கிறான். அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சு, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் தான் டீச்சர் போப் மேக் அப்படின்னு அவரை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. ஏடா பேச தெரியாமல் ஏன் ஸ்டேஜுக்கு வந்தன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. போப் மேக் என்ன நினச்சாருன்னு தெரியல. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற டீச்சர், ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாருன்னு தான் தெரியல. பொறுமையாக பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஒரு பையனை பற்றி. அவன் ஒரு டீச்சர். டீச்சர்னால் என்ன? பசங்களுக்கு லவ் கேர் கொடுக்கணும், அவங்க லைஃப்பில் க்ரோ ஆக மோட்டிவேட் பண்ணணும், பசங்களுக்கு டீச் பண்ணி நல்ல வழி காட்டணும் அப்படின்னு அவன் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை பற்றி தான் பேசிகிட்ருக்கான். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த டீச்சருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனால் டீச்சராக கண்டினியூவே பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கே ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் அந்த டீச்சராகவே இருக்கார். டீச்சராகவே அவர் ஒர்க்கை கண்டினியூவும் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னா நம்ம சோலார் டீச்சர் அப்படின்னு நம்ம சோலாரை பற்றி தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க. சோலாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கிட்ஸ் கூட சேர்ந்து கிட்ஸ் மாதிரியே ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த டீச்சர் தான் பசங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும், எப்படி ஃப்ரெண்ட்லியாக பழகணும், எப்படி வந்து பசங்களை வந்து சமாளிக்கணும், எப்படி ஜாலியாக இருக்கணும், அது மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் இல்லைன்னா வந்து என்னால் சர்வேவே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து அந்த ஸ்டேஜில் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிக்கிட்டே வந்து சோகமாக வந்து சீட்டை பார்க்குறாங்க. அந்த சீட்டை மட்டும் காலியாக இருக்குது. அப்படியே வந்து 6 மாதங்களுக்கு முன்னால் அப்படின்னு வந்து போகுது. அதில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட கிட்ஸை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. மார்னிங் டைமில் எப்படி இருக்கும், அறக்க பறக்க இருக்கும்ல, எல்லோரும் அதே மாதிரி வேக வேகமாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. டீச்சர்ஸ்னால் ஸ்கூல் கேட்டாண்ட நின்றுட்டு வர பசங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் பேக் மாட்டிக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டுருக்கான். அப்போ வந்து 10 நிமிஷம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இல்லை 15 நிமிஷம். இன்னொருத்தங்க சொல்லுவாங்க இல்லை 10 நிமிஷம், இல்லை 15 நிமிஷம் அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன பையன் பேர் வந்து பிட்காயின். அதில் வந்து ஒரு பையன் சொல்கிறான், ஏய் நீ எந்த டீம்டா சொல்கிறா அப்படின்னா. அந்த பொண்ணு சொல்கிறான், ஏய் நீ என் டீம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டீமு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை சார் வந்து 10 நிமிஷம் லேட்டாக தானே வருவாங்க அப்படின்றாங்க. இல்லை 15 நிமிஷம் தான் வருவார், அவர் எப்போயுமே வந்து லேட்டாக தான் வருவார்னு அவங்க சாரை தான் வந்து கலாய்ச்சி பேசிகிட்ருக்காங்க. இதில் இந்த பசங்க ரொம்ப வாலு பிடிச்ச பசங்களாக இருக்கும் போல். கிளாஸ்க்கு யாருன்னா வராங்களோ அவங்கக்கிட்ட எந்த டீம் சொல்லு அப்படின்றாங்க. அவங்களும் வந்து யோசிச்சுட்டு, ஓகே நீ டீமில் ஜாயின் பண்ணனா உனக்கு ஸ்நாக்ஸு அப்படின்னோடனே எல்லாருமே வந்து ஓகே நானும் டீமில் இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து டீம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம போப் மேக்கர் தான் கட்டுறாரு. நல்லா வந்து தூங்கிட்டுருக்காங்க. பசங்க சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்கும் போல். எப்போயுமே வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வருவார். தூக்கத்துலேயே ஃபோன் வருதே அப்படின்னு வந்து காலை அட்டன் பண்ணி காதில் வச்சு ஹலோ அப்படின்னு தான் வந்து பேசுகிறாங்க. எழுஞ்சி ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைப்பே இல்லை போல். நல்லா படுத்துக்கிட்டே பேசுகிறாங்க. நீ ஆல்ரெடி லேட்டு, சீக்கிரமாக எழுஞ்சிடு அப்படின்னு தான் வந்து நம்ம சோலார் வந்து கத்திகிட்ருக்கான். நம்ம சோலார் சவுண்டாக கத்தல அங்கே போகிற பசங்களே வந்து பயந்துட்டாங்க. உடனே வந்து ஐயோ அப்படியா லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம போப் மேக் வந்து நினைப்பே வருது. உடனே பெட்டில் இருந்து எழுந்துச்சி வேகமாக வந்து கிளம்பிட்டுருக்கான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. பெட்டில் இருந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமான்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இந்த வெதருக்கு லைட் கலர் ட்ரெஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சோலார் வந்து நம்ம போப் மேக்காக வந்து ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வேகமாக ஓகே நம்ம குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகலாண்டா அப்படின்னு தான் வந்து நம்ம போப் மேக் வந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாண்ட்விட்சும் அறக்க பறக்க அவன் எடுத்துக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு வரும்போது மறக்காமல் அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னோடனே ஓகே அது ஒரு பக்கம் வாயில் வச்சுக்கிட்டு ப்ராஜெக்டையும் வந்து கையில் எடுத்துக்கிறான். சரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகிறப்போ அவனுக்காக வந்து ஒரு அழகான ஒரு லாலிபாப்பும் வச்சுருக்கான். இவன் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக வந்து சிரிக்கிறான்.
சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வாட்சை பார்த்தா, ஐயோ டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஓடிட்டுருக்கான். இதில் வந்து இவன் டீச்சரா இல்லை ஸ்டூடெண்ட்டானே தெரியல. இவன் டீச்சருன்றதே மறந்துட்டான் போல. டீச்சரே வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் அந்த பசங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டிலேருந்து கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம ஸ்கூல் வாசலில் தான் கட்டுறாங்க. அவன் கார்லேருந்து வேக வேகமாக ஓடுறான். போனதுக்கப்புறம் ஐயோ நான் ப்ராஜெக்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் காருக்கு வேகமாக போகிறான். ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு டீச்சர் என்னென்னா கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, ஓகே ஷார்ப்பாக 8 o'clock ஆகிடுச்சு, ஓகே சார் நீங்கள் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து வாட்ச்மேனை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் சார், புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து நியூ டீச்சர், இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டே, நான் எனர்ஜியாக வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேசிவிட்டு வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்காரு. ஸோ அந்த செக்யூரிட்டியுமே என்ன பண்ணுறாருன்னா வந்து ஓகே 8 o'clock ஆகிடுச்சு, நம்ம வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டைமில் நம்ம போப் மேக் வராரு. கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க பேரிகேட்டை பிடிச்சி அது மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி தான் வராரு. அவர் ஜம்ப் பண்ணுறப்போ என்ன ஆகிடுதுன்னா அவரோட காலில் அடிபட்டுறது. நொண்டி தான் அவர் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து கட் பண்ணால் அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாரும் வந்து கிளாஸில் வந்து ஒரு ரொம்ப கத்திக்கிட்டு சவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதை பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து சார் 15 minutes தான் லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறார். அதுக்கே இல்லை, அவர் வந்து 16 minutes லேட்டாக வந்திருக்காங்கன்னு பேசுகிறாரு. இவர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் யாருமே சைலண்ட்டாக இருக்கிறதில்ல. அவர் ஒரு சாராக மதிக்கிறதே இல்லை, மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நினைக்குது. கொஞ்சம் அந்த சாரோட நிலைமையை நினச்சி பாருங்கள். நம்மனா வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு எப்படி பயப்படுவோம், ஆனால் இந்த பசங்க ரொம்ப வாழை பிடிச்ச பசங்களாக இருக்குது. டீச்சருக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே கொடுக்காம அங்கேயே வந்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு கிளாஸ் ரூமே ப்ளே கிரவுண்டாக ஆக்கிட்டுருக்காங்க. இவங்க போட்டு சத்தத்தில் ஸ்கூல் பிரின்ஸிபலே வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. பட் அவங்க மேலேயும் வந்து கேண்டியை தூக்கி போட்டு விளையாடிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம போப் மேக் ஷாக் ஆகிட்டு, ஹாய் பிரின்ஸிபல் மேடம் அப்படின்ட்டு அடுத்த கான்வர்சேஷன் அவங்களோட ஆஃபீஸ் ரூமில் தான் நடக்குது. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. இந்த பசங்க என் சொல் பேச்சே கேட்கவே மாட்டேன். அவங்க புலம்ப எனக்கு கூட தான் வந்து பிரின்ஸிபலாக இருக்க பிடிக்கல. பட் இருந்தாலும் என்னோடய நேரம் என்னமோ அந்த பிரின்ஸிபல் சார் எங்கெங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டதுனால இப்போ நான் அந்த வேலையை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த பிடி சார் வந்து வராரு. உடனே வந்து நம்ம போப் மேக் பார்த்துட்டு இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறாங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே நெய்பர்ஸ் தான். அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவரை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறாங்க. சின்ன வயசில் வந்து நம்ம போப் மேக் கீழே விழுந்து அடிபட்டுறது. அவன் வந்து பெல்ட்டி அடிச்சுட்டே வந்து அவரை வந்து தூக்கி விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அவன் ஹைஸ்கூல் படிக்கிறப்போ அவன் ட்ரெஸ்னால் ரொம்ப அழுக்காகி கரையாக இருந்திருக்கு. உடனே வந்து அவன் குட் பாய் மாதிரி அவங்க மம்மிக்கிட்ட வந்து என்னமோ பேசிகிட்ருக்கான். அடுத்தது வந்து அவன் வந்து எக்ஸாமில் வந்து பி கிரேடு வாங்கியிருந்தான். அதே சமயத்தில் அவன் வந்து ஏ கிரேடு வாங்கிட்டு நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான். அதை தான் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த சாருக்கு துணையாக இருக்கேன், பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட சர்டிஃபிகேட்டை கொடுத்தோன்னே இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தான் இந்த கான்வர்சேஷன் போகுது. அதே மாதிரி அவர் எப்படி ஸ்டார்டிங்கில் பெல்ட்டி அடிச்சுட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் பெல்ட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. இவருமே வந்து ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு என்ன கிளாஸ் கேட்டால் இல்லை நான் என் பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவருமே வந்து ஓடி போயிடுறாரு. அடுத்து நம்ம சோலாரோட கிளாஸை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பசங்களுக்கு வந்து நல்லா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களும் வந்து அவர் சொல்கிறத வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறத எல்லாத்தையுமே வந்து பசங்க கேட்குறாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் பசங்கக்கிட்ட வந்து ஒரு கலர் ஷார்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் இல்லை எதனா ஒரு ட்ராயிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம போப் மேக் வந்து நம்ம சோலாரை பிக் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க. இன்றைக்கி நாள் வந்து எனக்கு மோசமாகிடுச்சு, நான் சின்ன வயசில் இருந்த ஒரு பையனை எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது, அவனை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அது தூரத்தில் அந்த பிரின்ஸிபலும் அதுக்கப்புறம் அந்த பிடி சாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ்வை பற்றி தான் இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதிர்க்க நின்றுட்டுருக்க அந்த பிரின்ஸிபலையும் சரி அந்த பிடி சாரையும் சரி கண்டுக்காமல இவங்க பாட்டுன்னு அவங்க லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த சீன் வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க. சோலார் வந்து குக் பண்ணிக்கிட்டே அவங்க மம்மி கிட்ட பேசுகிறாங்க. அவங்க மம்மி வந்து ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். அவங்கக்கிட்ட வந்து நம்ம போப் மேக்குமே வந்து நல்லா பேசிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஐடியானா எப்படி இருக்குது, பசங்கக்கிட்ட வந்து எப்படி ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும், எது மாதிரி பண்ணணும், அது மாதிரிலாம் அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுமே வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கான். அதை வந்து நம்ம போப் மேக் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவுடனே அவனும் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டே என்ன காட்டணும்னு இல்லை எனக்கு ஷையாக இருக்குன்னு இப்படி தள்ளி விடவே அவன் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துடுறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவன் கேட்கும்போது இல்லை இன்னைக்கு வந்து நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னோடனே அடுத்த சீனில் வந்து அவன் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் அவன் காலை வச்சு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் பிடிச்சி விடுறான். மேக் வந்து சோலார்கிட்ட நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறேன்னு கேட்டோன்னே ஏன் எமோஷ்னலாக பேசணுன்னு இல்லை நான் உனக்கு பாரமாக இருக்கேன்,
நான் வந்து யூஸ்லெஸ்ஸு, யாருக்குமே வந்து நான் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு அவன் ஃபீலிங்காக சொல்லிகிட்ருக்கேன். அவன் வந்து ஐ மாஸ்க் எடுத்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, நான் அவனை கை காலெலாம் அமுக்கி விடுறேன் அப்படின்னு அதை போட்டு அவனுக்கு அப்படியே வந்து ஷோல்டரை பிடிச்சி விடுறான், அப்படியே காலை பிடிச்சி விடுறான், அப்படியே கிட்ட வந்து அப்படியே வந்து அந்த விலங்கை எடுத்து அவன் கையில் மாட்டி விட்டுடுறான். அடுத்தது என்ன, அவங்க 2 பேருக்கும் வந்து ரொமான்ஸ் சீன் தான் போயிட்டுருக்கு, நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அப்படி தான் அவங்க 2 பேருக்குள்ள போகுது. அடுத்த நாள் காலையில் விடியுது, அதே மாதிரி அலாரம் அடிக்குது. நம்ம சோலார் வந்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம போப்பைக்கு வந்து சோலாருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு அது மாதிரிலாம் வச்சுட்டு சரி டயர்டாக சோஃபாவில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் உட்கார்றாரு. உட்காந்து பார்த்தா அப்படியே நல்லா தூங்கிடுறாரு. அவர் மேலே வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு தூங்குறது பெருசு இல்லை, இது மாதிரி பிளாங்கெட் போட்டு தூங்கணும் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்தோன்னே அவனும் சிரிக்கிறான். கால் வருது, இது மாதிரி சோலார்ன்றது யாருன்னா அவன் என் பார்ட்னர் தான், என்ன ஆச்சுன்னா அவனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கால் வந்தோடனே அடுத்த சீனாக வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் வேகமாக ஓடி வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம சோலார் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒரு கார் வந்து அவனை வந்து ஏற்றிடுது. அடுத்த சீன் வந்து ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அவன் ஓடி வந்து சோலாருக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சி நர்ஸ்கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அவரும் வந்து அவர் வந்து இந்த ரூமில் தான் இருக்காருனால நம்ம சோலார் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. சோலார் உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து யாரா இது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கா, எங்கே வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து இவனுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, அந்த டெஸ்ட் பண்ணியாச்சு, இந்த டெஸ்ட் பண்ணியாச்சு, விட்டா ஹெச்ஐவி டெஸ்ட் வரைக்கும் பண்ணியிருப்பான் போல், பிளட் எதுவுமே இல்லை, இவனுக்கு மண்டையில் கூட வந்து ப்ளீட் ஆகலை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்று டாக்டர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இவனுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு வந்து அவனும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. வேணும்னா வந்து கொஞ்சம் ட்ரிப்ஸு போட்டு நம்ம வீட்டுக்கு அமிச்சிடலாம்னு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஊசி போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே இல்லை நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லலாம். அடுத்த சீனில் வந்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அவனுக்கு வந்து எந்த இடம்டா புதுசாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போப்மேக்கை வந்து அடிக்க வரான். நீ வந்து கிட்னாப்பர் தானே, எனக்கு கிட்னாப் தானே பண்ணுற அப்படின்னு. இல்லை நான் ஏன் உன்னை கிட்னாப் பண்ண போகிறேன்னு, இல்லை நீ வந்து கிட்னாப்பர் தான் அப்படின்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படின்னா பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போப்மேக் வந்து அவங்ககிட்ட பார்த்துட்ருக்கான். நம்ம சோலார் வந்து நம்ம போப்மேக்கை வந்து அங்கிள்னு வேறு சொல்கிறான். அங்கிள் கிட்னாப்பர் அப்படின்றாங்க. இல்லை சோலார் இல்லை அப்படின்றான். சோலார் அது யாருன்னா அது நீ தான் அப்படின்னா, இல்லை என் பேர் ஒன்றும் சோலார் இல்லை அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ கிட்னாப்பர் தான், அப்படி இல்லைனா ஏன் வந்து இந்த இடத்துல இந்த விலகுனா இருக்க போகுது அப்படின்னு அவன் பேசின உடனே அவனுக்குமே வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கான். நம்ம போப்மே கேட்குறான், அப்போ சோலார் இல்லைன்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து சன்னுன்னு, இல்லை சோலார்னு இவன் சொல்கிறான். இல்லை சன் இல்லை சோலார் அப்படின்ட்டு அவனை எட்டி உதச்சிட்டு வேகமாக ஓடுறான். வேகமாக வந்து என்ன பண்ணுறான்னா லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த லிஃப்ட்டை வந்து கீழே போகிறதுக்காக அவன் ப்ரெஸ் பண்ணுறான். பட் அந்த லிஃப்ட்டு வந்து எங்கேயுமே மூவ் ஆகிற மாதிரியே தெரியல. நம்ம போப்மேக் வந்து ஓடி வந்து என்ன பண்ணுற, கீ கார்டு இல்லாமல் அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்றான். மறுபடியும் அவனை வந்து அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு வேற ஒரு லேடிக்கிட்ட வந்து ஆன்ட்டி என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து அவன் கிட்னாப் பண்ணுறான்ற மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆகுறா. என்ன போய் ஆன்ட்டின்னு சொல்கிறே, உனக்கு மூளை கீழே குழம்பி போயிடுச்சா, நானே உன்னோட ஃபியூ இயர்ஸ் தான் பெரிய பொண்ணு, நீ என்ன போயிட்டு நீ வந்து ஆன்ட்டின்னு சொல்கிற அப்படின்னு. ஆன்ட்டி என்னை காப்பாற்றுங்க, அவன் என்னை கிட்னாப் பண்ணுறான்னு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இப்படி இருக்கிற என்னை எப்படின்னா காப்பாற்றுங்கன்னு அவன் ஓடி வரான். இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவன் கண்ணில் அடித்து விட்டுறான். நம்ம வந்து போப்மேக் வந்துட்டு அப்புறம் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கண்ணை வந்து தொடச்சி விடுறான். அவன் கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எதை பாரு அப்படின்னு அவங்க எடுத்த ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. இவனும் இப்படி பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறான். இது நான் இல்லை, இது வேறு யாரோ அப்படின்றான். அது அப்படி இல்லைன்னா அப்போ இது யார் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நான் வந்து சன் அப்படின்றான். ஓகே சன்னு நீ தான், அப்போ உன் வயசு என்ன அப்படின்னு கேட்டோன்னா அவன் ஒவ்வொரு வரலாம் என்கிட்ட எனக்கு 7 வயசு ஆகுதுன்னொடனே அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். நான் கிட்னாப்பர் கிடையாது, நீயும் நானும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து அவனுக்கு எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நம்ம பிரின்சிபல் மேடம் வந்து நம்ம சோலாரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கே வராங்க. பிரின்சிபல் கூட வந்து அந்த பிடி டீச்சருமே வராங்க. சோலார் என்ன பண்ணுறாரு கேட்டோன்னு, இல்லை சோலார் உள்ளே இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே சவுண்டாக கேட்குது, நீ என்ன தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிற, உண்மையாலே அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நான் வந்து அவங்க கிட்ட அப்புறமா பேசுகிறேன், அவங்க வேடா வெறுப்பா என்ன பண்ணிடுறாடா, கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா நம்ம சோலார் என்ன பண்ணிகிட்ருக்கானா அநியாயம் அக்கிரமம் பண்ணிகிட்ருக்கான். பிறந்த மேனியாக அந்த சோப்புன்னு ஒரு அது சின்ன பசங்கன்னா குளிக்கும் போது என்ன பண்ணுமோ அதே மாதிரி செவ்வறு ஃபுல்லாக பூசிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே அவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அடுத்தது வந்து அவன் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது கட்டில் மேலே ஏறி டொம்முன்னு குதிக்கிறாங்க. இவனை வந்து சின்ன பையனாக நடி அப்படின்னு சொன்னால் சின்ன பையனாகவே கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்கான். அடுத்தது அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இவன் வந்து ஓகே கட்டில்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெளியே செவத்தில் கிரையான்ஸை வச்சு கிரிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறேன்னு என்னால் முடியலை, நீ ஏன் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க, என்னால் உன்னை சமாளிக்கவே முடியல அப்படின்னு கத்தினோடனே அவன் அங்கேருந்து அழுதுகிட்டு போகிறான். அவன் அழுறதை பார்த்தவொடனே நம்ம போப்மேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் கிட்ட போயிட்டு சாக்லேட் கொடுத்து இது மாதிரி ஃபீல் பண்ணாத,
வேணா உனக்காக ஒரு கதை சொல்லவா அப்படின்றான். அவனுமே வந்து ஊன்றான். அப்புறம் அங்கே இருக்கிற புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே உனக்கு என்ன புக்கு எதனா செலக்ட் பண்ண நான் அதில் இருந்து உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னே அவனும் ஒரு புக்கை செலக்ட் பண்ணுறான். அந்த புக்கில் என்ன இருக்குன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு முள்ளம்பன்றியும் அணிலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்து அவங்களோட காலேஜ் லைஃப்பில் நடந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. அதில் அவங்க 2 பேர் வந்து தனித்தனியாக க்ளீன் பண்ணும்போது அந்த வேலையை முடிக்கவே முடியல. 2 பேருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதுவே வந்து அவங்க டீம் அப் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறான். நம்ம சோலாரவும் வந்து லாலிபப்பை வாயில் வச்சுக்கிட்டே வந்து தூங்கிடுறான். அவன் வந்து தூங்கிட்ட உடனே அவன் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே, அவன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டுருக்கான். இது மாதிரி பேங்காக்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கேன். சீக்கிரமா வந்து உங்கள பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இப்போ எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டோன்னா, அவன் எல்லாம் ஓகே தானே. இல்லைப்பா நான் உன்ன கேட்டேன். நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருப்பல தனியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவனும் பேசிகிட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் முகத்திலே தெரியுது அவன் ரொம்ப சோகமாக இருக்கான்னு. அடுத்த சீன் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அவன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அவன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறப்போ வந்து அவனுக்கு காலேஜில் நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. மேக் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சோலாரை மீட் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேரும் வந்து ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சோலாரும் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹாய்ன்னு வந்து நம்ம போப்மே கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். கிட்ட வந்த உடனே அவன்கிட்ட வந்து அந்த லாலிபாப் கொடுக்குறான். அவனுமே வந்து அவன் கையில் இருந்த அந்த லாலிபாப்பை வந்து வாங்கிக்கிறான். இவன் வந்து நீ என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க? எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்னா வந்து நம்ம இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சரியாக போய்டும்ன்ட்டு அங்கே இருந்த ஒரு தொடப்பத்தை எடுத்து இவன் வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கான். இவன் பெருக்கிறத பார்த்தோன்னே அவனும் அங்கே என்ன பண்ணுறான்னா, அவன் பக்கத்தில் இருக்க மாப்பை எடுத்து நான் வந்து துடைக்கிறதுக்கு அவனும் ரெடி ஆகுறான். அவன் சொல்கிறான், இல்லை ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு தான் மாப் போடணுன்றான். அவன் சொல்கிறான், இல்லை நான் மாப் போடுறேன் அதுக்கப்புறம் நீ பெருக்குன்றாங்க. இல்லை பெருக்கிட்டு தான் மாப்புன்றான். இவளை மாப் போட்டு தான் பெருக்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் யார் வின்னுன்னு கேமை வச்சு பார்த்துடலாம். அது என்ன கேம்னா ஃபஸ்ட்டு வந்து யாரை வந்து கண்ணு சிமிட்டுறாங்களோ அவங்க அவுட்டுன்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. இவன் அவனை முறைக்க, அவன் இவனை முறைக்க, அப்புறம் மூஞ்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அஷ்ட குணத்தில் போகுது. இவன் ஒரு மாதிரி காட்டினானா அவன் ஒரு மாதிரி காட்டுறான். அவன் காட்டுறத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சிட்டான். பார்த்தியா உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு அதை தான் வந்து அவன் நினச்சிட்ருக்கான். ஒரு லெட்டரை வந்து மறைச்சி வச்சுருந்தால அதை தான் எடுத்து படிக்கிறான். அவன் வந்து காலேஜ் டைமில் ஃபஸ்ட்டு போமேக்கை வந்து மீட் பண்ணுறப்போ என்ன நடந்தது அதை பற்றி தான் அந்த லெட்டரில் இருக்குது. அவனுமே வந்து அதை பார்த்துட்டு கண்ணை தொடச்சி ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அடுத்தது பெட்டில் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவன் கையுமே வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. நம்ம போப்மேக் வந்து தூங்கி எழுந்துச்சிக்கிறான். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து சோலார் இல்லை. சோலார் இல்லைன்னு வந்து போய் ஹாலுக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற டோரில் இருக்கிற லாக்கை வந்து கையில் இருக்குது. வாட்ச்மேன் கிட்ட வந்து என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தியான்னு கேட்ட, இல்லை நானே இப்போ தான் வரேன். சரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம சோலார் வந்து எதிர்க்க வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற? ஸ்லிப்பர் கூட போடாமல் வந்திருக்கு. இந்த கோட்டுக்கு உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இந்த வெதருக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் இவ்வளோ கேராக பேசுனதை பார்த்தோடனே அவனுக்குவே வந்து கிட்ட ஓடி போய் வந்து இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். அந்த சீன் நடந்து முடிஞ்ச உடனே அவன் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இதுவை தான் காட்டுறாங்க. நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம சைடில் இருந்தாலுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டே முன்னேறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சில சமயம் ப்ராப்ளம் எப்படி வேணாலும் வரலாம். இல்லை லவ் பண்ணுற பர்சன்கிட்ட இருந்து கூட வரலாம் அப்படின்னு வந்து அவன் ஸ்டேஜில் வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து நம்ம சோலாரை தான் பார்க்குறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து முடிவு கிடையாது. இதுதான் இந்த ஸ்டோரியோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பிஎல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நானே நிறைய சொதப்பியிருக்கேன். அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வேறு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.